கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் யாரோ ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இல்லத்தில் கேதுவின் சஞ்சாரமோ அல்லது 12ஆம் வீடான அயன சயன ஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் ஆதிக்கமோ நிலவும் போது குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பினர், அது உங்களுடைய வாழ்க்கை துணையோ பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ, ஏதோ ஒரு மன வருத்தத்தால் ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருந்தும் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உருவாகி இருக்கும். இது ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, யாரிடமும் சொல்லாமல் இந்த ஒரு செயலை ஏன் செய்தார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மனதிற்குள் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் தேவையில்லாத சோகங்களையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருப்பது அல்லது தனி அறையிலேயே முடங்கி கிடப்பது போன்ற அவங்களுடைய செயல்பாடுகள் வீட்டின் அமைதியவை கெடுத்துவிடும். எந்த ஒரு சுபகாரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் அதனையும் இப்பொழுது தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். கடகம் ராசியினரின் இயல்பான கனிவான குணத்தையும் சந்திரனின் குளுமையான பேச்சையும் பயன்படுத்தி அவரிடம் தனியாக அமர்ந்து பேசி அவருடைய மனப்பாரத்தை குறைத்து அவரை மீண்டும் குடும்பத்தோடு இணைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் ஒருவரின் உணர்வுகள் கணிக்கப்படாமல் போனதால் மட்டுமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை என்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அவங்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டுமே இந்த ஒரு செயலினால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த ஒரு நிலைமை குடும்ப ஒற்றுமையை இதுவரைக்கும் பாதித்து கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாலேயே இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனவேதனையை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இந்த ஒரு விஷயம் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். அடுத்ததா, நீங்கள் மனதில் வைத்த கோபமோ அல்லது மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த கோபமோ இந்த ஒரு நாளில் வெடிக்க ஆரம்பித்திருக்கும். கடகம் ராசிக்காரங்க உடனடியாக கோபத்தை வெளிப்படுத்தாமலும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். எதையுமே நீங்கள் வெளியில் உடனடியாக கூற மாட்டீங்க. அதை மனதிற்குள்ள மட்டுமே தான் எப்பொழுதும் வைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. ஆனால் அந்த ஒரு கோபங்கள் நீண்ட நாட்கள் சேர்ந்து வந்தால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவே வெடித்திருக்கலாம். பல வருடங்களாக சொல்லாமல் வைத்திருந்த வருத்தங்கள் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டு குடும்பத்தில் பெரிய விவாதத்தை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரிந்திருக்கும். சந்திரன் பலவீனமாக இருக்கும் போது கடகம் ராசியினர் தங்களுடைய மன வருத்தங்களை வெளியில் சொல்லாமலும் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்தும் இதுவரைக்கும் நீங்கள் புழுங்கி கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் அல்லது செவ்வாயின் கோசாரம் வரும் பொழுது இத்தனை காலமும் நீங்கள் அடக்கி வைத்திருந்த அத்தனை கோபங்களும் குமுறல்களும் ஏதோ ஒரு சிறிய காரணத்திற்காகவோ எரிமலையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து அது சிதற ஆரம்பிக்கும். ஆனால் இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே சிந்திக்க வைத்திருக்கும். இவன் என்ன இப்படி பேசிவிட்டான் என்று அனைவரையுமே ஒரு கேள்விக்குறியாக்கிய ஒரு நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். இருவருக்குள் எவ்வளவு கோபமா என்று அவர்கள் அஞ்சவோ ஆரம்பிப்பார்கள். மனதில் பாரத்தை ஏற்றி வைப்பதை விட அவ்வப்போது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதை வார்த்தைகள் வெடிப்பதை தடுக்கும் என்ற ஒரு ஜோதிட பாடத்தை இந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையே முழுமையாக மாறப்போகிறது. அதனை நீங்களும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்பெறுங்கள்.
கடகம் ராசி என்பர்களே, தாய் வழியில் எதிர்பார்த்த ஒரு காரியம் இழுபறியாக முடிந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் இன்று முடிந்துவிடும், நாளை முடிந்துவிடும் என்று நினைத்து அது சொத்து விஷயமாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தாய் வழி சொந்தங்களிலிருந்து அந்த ஒரு விஷயமானது உடனே நடக்காமல் ஒரு இழுபறிய இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உங்களுக்குள்ள இன்னும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதியானது உங்களுக்குள்ள உண்டாகும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைத்துவிடும். பணவரவு இப்பொழுது உங்களிடம் மேம்பட்டு விடும். பொருளாதார காரகனான குரு பகவானின் அனுக்கிரகத்தாலும் தனஸ்தானமான 2ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் இடங்களின் சுபத்துவத்தாலும் கடகம் ராசியினருக்கு பணவரவில் அசுர வளர்ச்சியானது இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிறந்துவிட்டது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து, அதாவது நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட பழைய பாக்கைகளும் கைமாற்று கடன்களும் அல்லது உத்தியோகத்தில் திடீர் சம்பள உயர்வும் போனஸ் போன்ற வடிவங்களில் கை நிறைய பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர ஆரம்பிக்கும். சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பானதாக மாறிவிடும். இந்த தொடர் பணவரவு உங்களுடைய நடப்பு சிக்கல்கள் பலவற்றை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால சேமிப்பை உயர்த்தவும் இது பேர் ஒரு உதவியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். அதே போல் குழந்தைகள் மூலம் பெருமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் சுபஸ்தானங்களில் சஞ்சரிப்பதாலும் 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை படுவதாலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையும் கௌரவமும் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளும் நல்ல ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வரப்போகிறது. அவங்களுடைய கல்வி, உயர்கல்வி சேர்க்கை அல்லது அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கும் பெரிய அங்கீகாரங்கள், அவார்டுகள் போன்ற செய்திகள் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கும். நீண்ட நாட்களாக புத்திரப்பாக்கியம் இல்லாத கடகம் ராசி தம்பதியருக்குள் இந்த ஒரு காலகட்டத்துல நல்ல சுப செய்தி உங்களை தேடி வந்துவிடும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடத்தில் வரன் அமைந்து திருமண காரியங்கள் தங்கம் தடையுமின்றி சுலபமாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி பேசிவிட்டான் என்று அனைவரையுமே ஒரு கேள்விக்குறியாக்கிய ஒரு நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். இருவருக்குள் எவ்வளவு கோபமா என்று அவர்கள் அஞ்சவோ ஆரம்பிப்பார்கள். மனதில் பாரத்தை ஏற்றி வைப்பதை விட அவ்வப்போது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதை, வார்த்தைகள் வெடிப்பதை தடுக்கும் என்ற ஒரு ஜோதிட பாடத்தை இந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையே முழுமையாக மாறப்போகிறது. அதனை நீங்களும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்பெறுங்கள். கடகம் ராசி என்பர்களே, தாய் வழியில் எதிர்பார்த்த ஒரு காரியம் இழுபறியாக முடிந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் இன்று முடிந்துவிடும், நாளை முடிந்துவிடும் என்று நினைத்து அது சொத்து விஷயமாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தாய் வழி சொந்தங்களிலிருந்து அந்த ஒரு விஷயமானது உடனே நடக்காமல் ஒரு இழுபறிய இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உங்களுக்குள்ள இன்னும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும்.
புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதியானது உங்களுக்குள்ள உண்டாகும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைத்துவிடும். பணவரவு இப்பொழுது உங்களிடம் மேம்பட்டு விடும். பொருளாதார காரகனான குரு பகவானின் அனுக்கிரகத்தாலும் தனஸ்தானமான 2ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் இடங்களின் சுபத்துவத்தாலும் கடகம் ராசியினருக்கு பணவரவில் அசுர வளர்ச்சியானது இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிறந்துவிட்டது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து, அதாவது நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட பழைய பாக்கைகளும் கைமாற்று கடன்களும் அல்லது உத்தியோகத்தில் திடீர் சம்பள உயர்வும் போனஸ் போன்ற வடிவங்களில் கை நிறைய பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர ஆரம்பிக்கும். சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பானதாக மாறிவிடும். இந்த தொடர் பணவரவு உங்களுடைய நடப்பு சிக்கல்கள் பலவற்றை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால சேமிப்பை உயர்த்தவும் இது பேர் ஒரு உதவியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். அதே போல் குழந்தைகள் மூலம் பெருமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் சுபஸ்தானங்களில் சஞ்சரிப்பதாலும் 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை படுவதாலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையும் கௌரவமும் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளும் நல்ல ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வரப்போகிறது. அவங்களுடைய கல்வி, உயர்கல்வி சேர்க்கை அல்லது அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கும் பெரிய அங்கீகாரங்கள், அவார்டுகள் போன்ற செய்திகள் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கும். நீண்ட நாட்களாக புத்திரப்பாக்கியம் இல்லாத கடகம் ராசி தம்பதியருக்குள் இந்த ஒரு காலகட்டத்துல நல்ல சுப செய்தி உங்களை தேடி வந்துவிடும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடத்தில் வரன் அமைந்து திருமண காரியங்கள் தங்கும் தடையுமின்றி சுலபமாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும்.